نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பான எனதருமை சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் கிருபையினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மிகவும் பிடித்த நாளான வெள்ளிக்கிழமை தினத்தில் ஹுத்பா உரையை கேட்டு வெள்ளிக்கிழமை தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்ற நல்ல நியத்தோடு நாம இந்த சபையில் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த அழகான நியத்துக்கு ஏற்ப நிரப்பமான கூலியை தருவானாக. அன்பானவர்களே, ஆதமுடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாத மிக முக்கியமான மோசமான ஒரு பண்பு, அதுவும் ஹைருல் உம்மா என்று அழைக்கப்படக்கூடிய உம்மத்தில் சிறந்த உம்மத்தான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தான நமக்கு இருக்கக்கூடாத மிக முக்கியமான ஒரு மோசமான பண்பு. இந்த பண்பு ஒரு மனிதனுக்கு கடுகளவு இருந்தாலும் அவன் சொர்க்கத்துக்குள் நுழைய முடியாது. அந்த மாதிரியான ஒரு மிக மோசமான பண்பை பற்றி தான் இந்த ஹுத்பா உரையின் வழியாக எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்ட ஆசைப்படுகின்றேன். இந்த ஹுத்பா உரையை கேட்கக்கூடிய நீங்களும் பேசக்கூடிய நானும் இதில் சொல்லப்படக்கூடிய செய்திகளை நம்முடைய வாழ்க்கையோடு உரசி பார்த்து நமக்கு இந்த பண்பு இருக்கின்றதா என்பதை கேள்வி கேட்டு இருந்தால் அதை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்துவானாக. அன்பானவர்களே, கிபிர் என்று அழைக்கப்படக்கூடிய பெருமை, உஜுப், கிபிர், பெருமை குணம் கொள்ளுதல், தன்னை பெருசாக எண்ணிக்கொள்ளுதல், இது இஸ்லாமிய மார்க்கத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு. இந்த பெருமை குணம் உள்ளத்தில் தோன்றிவிட்டது என்றால் நம்முடைய அமல்களுக்கு எந்த ஒரு வேல்யூவும் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அமலையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் கிபிர் இருந்தால். நம்முடைய உள்ளத்தோடு கிபிர் இருந்துச்சுன்னு சொன்னா நாம தொழக்கூடிய தொழுகை, ஃபஜருக்கு கஷ்டப்பட்டு எந்திரிச்சு நாம முன்வரிசையில் தொழுதாலும் சரி, நம்மளுடைய தொழுகைக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா அது உள்ளத்துல கடுகளவு இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்துக்குள்ள நம்மை நுழைவிக்கப்பட மாட்டான். இப்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் கிபிர். இந்த பெருமை நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்து விடவே கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமையை பற்றி சொல்லும் பொழுது பெருமை ஷைத்தானுக்கு இருந்ததாக சொல்கின்றான். அல்லாஹ் சொல்கின்றான், وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ فَسَجَدُوا. நாங்கள் ஆதமுக்கு மலக்குமார்களை சஜதா செய்ய சொன்னோம், எல்லோரும் சஜதா செய்தார்கள், இல்லா இப்லீஸ, இப்லீஸை தவிர. இப்லீஸ் சிரம் தாழ மறுத்து விட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன அந்த விஷயத்தை அவன் கேட்கவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளைக்கு மாறு செய்தான். ஏன் மாறு செய்தான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அபா வஸ்தக்பர வ கான மினல் காஃபிரின். அந்த ஷைத்தானுக்கு, அந்த இப்லீஸுக்கு இருந்த ஒரு பண்பை அல்லாஹ் சொல்கின்றான். அது என்னன்னா, அவனுக்கு கிபர் இருந்தது. அபா வஸ்தக்பர, நிச்சயமாக அவன் பெருமை குணம் உள்ளவனாக இருந்தான், கிபருடையவனாக இருந்தான். ஒக்கான மீனல் காஃபிரின், அந்த கிபர் தான் அவனை காஃபிராக மாற்றிவிட்டது. சில கிபர் இருக்கின்றது, அது ஒரு மனிதனை இஸ்லாத்தை விட்டும் வெளியில தூக்கி எரிஞ்சிரும்.
ஷைத்தானை, இபிலீஸை மார்க்கத்தை விட்டு வெளியிலே துரத்துறதுன்னா அவனுடைய கிபர், அவனுடைய பெருமை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது ஷைத்தானுடைய பண்பாக சொல்கின்றார். ஷைத்தானை பின்பற்றக்கூடியவர்களுடைய பண்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றார். இந்த சமூகத்துல எத்தனையோ மனிதர்களை நாம் பார்க்கின்றோம். ஷைத்தானுடைய குணமான கிபரோடு நாம் இருந்து கொண்டு இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். இதுக்கு அப்படியே நேர் எதிராக இருக்கக்கூடியது நபிமார்களுடைய அணுகுமுறை, நபிமார்களுடைய உள்ளம். நபிமார்களுடைய உள்ளம் கிபர் என்றால் என்னன்னே தெரியாத உள்ளம். கிபரை விட்டும் அவர்கள் தூரமாக்கப்பட்டார்கள். கிபர் அவர்களுடைய வாழ்க்கை, பெருமை அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்ததே கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பற்றி பொதுவாக சொல்லும் பொழுது இன்னஹு கான அப்தன் ஷகூரா என்று சொல்கின்றார். ஒவ்வொரு நபிமார்களை பற்றியும் அல்லாஹ் சொல்லும் போது இன்னஹு கான அப்தன் ஷகூரா, நிச்சயமாக இந்த நபி கிபர் இல்லாதவராக, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக இருந்தார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய உள்ளம் எப்பொழுது வரும்னா, அந்த உள்ளத்துல கிபர் இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது. ஒரு மனிதனுக்கு பெருமை வந்து விட்டது என்றால் சுக்ர் இருக்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை தந்தாலும் அவனுக்கு திருப்தி இருக்காது. இன் தஅது நிஅமத்தல்லாஹி லா தஹ்ஸூஹா, அல்லாஹ் சொல்றான், லா தஹ்ஸூஹா, நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அருட்கொடைகளை எண்ண ஆரம்பித்தால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது. அவ்வளவு அருட்கொடைகளையும் சுவைத்துக் கொண்டு ருசித்துக் கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு ஷுக்ர் செய்யாதவர்களாக, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு ஷுக்ர் செய்வது என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை இந்த மார்க்கமாக ஆக்கி இருக்கின்றானோ, இஸ்லாமிய மார்க்கத்தை நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துதல், இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு ஷுக்ர் செய்தல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நினைவு கூறுதல். எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நாங்கள் ஷுக்ரோடு நன்றி உள்ளவர்களாக இருந்தல். இது எப்பொழுது வரும்னா, உள்ளத்துல கிபர் இருக்கக்கூடாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிதான் சொல்லுகின்றான், இன்னஹு கான அப்தன் ஷகூரா. நூஹ் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் கிபர் இல்லாதவராக, பெருமை இல்லாதவராக, எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லக்கூடியவராக இருந்தார். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி நமக்கு தெரியும், எவ்வளவு சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார் என்பது நமக்கு தெரியும். 950 வருடம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாவாவை குப்பையில் தூக்கி எறிந்தார்கள், கண்டுகொள்ளவே இல்லை. அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறார்கள், அல்லாஹ்வின் பக்கம் வாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் உங்களுடைய இறைவன், அவனை தவிர வேற யாரும் உங்களுக்கு கடவுள் இல்லை என்கின்ற ஏகத்துவ முழக்கத்தை அந்த மக்கள் கேட்கல. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 950 வருடம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை புறக்கணித்தார்கள் அந்த மக்கள். இருந்தும் கூட நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நன்றி உள்ளவராக இருந்தார். தஃப்சீர்ல சொல்றாங்க, அன்ன நூஹன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கான யஹ்முதுல்லாஹ தஆலா. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு எப்பொழுதும் நன்றி செலுத்தக்கூடியவராக இருந்தார். எந்த நிலையில் அவர்கள் நன்றி செலுத்துவார்கள் என்றால், அலா தஆமிஹி வ ஷராபிஹி வ லிபாஸிஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு தந்த உணவுக்காக அவர் நன்றி செலுத்துவார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு தந்த பானத்துக்காக நன்றி செலுத்துவார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு தந்த ஆடை அலங்காரத்துக்காக நன்றி செலுத்துவார். அது மட்டுமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் கொடுத்தானோ, வஷஅனிஹி குல்லி, எல்லா நிலைகளிலும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக இருந்தார். அதனால் தான் வலிஹாதா சுஸம்மி அப்தன் ஷகூரா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனால தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை அப்தன் ஷகூரா என்று பெயரிட்டு குறிப்பிடுகின்றார். ஏன்னா அவர் எல்லா நிலைகளிலும் ஷுக்ர் செய்யக்கூடியவராக இருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ லா யர்தா அனில் அப்த், இன்னல்லாஹ லா யர்தா அனில் அப்த், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடிமைகளிடம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருப்தி அடைகின்றார். அல்லாஹ்வுடைய திருப்தி நமக்கு வேணும்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் அவனுடைய அடிமைகளிடம் திருப்தி அடைகின்றான் எப்பொழுது என்றால், ஐயகுல அகலஹு அவ் யஷ்ரப ஷரபஹு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருந்த உணவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மனமாற நன்றி செலுத்தக்கூடியவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருப்தி அடைகின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்த பானத்துக்கு, தண்ணீருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருப்தியை பதிலாக கொடுக்கின்றார். பண்பானவர்களே, ஷைத்தானுடைய பண்பு என்ன, நபிமார்களுடைய பண்பு என்ன? ஷைத்தானுடைய பண்பு ஷுக்ர் இல்லாத பண்பு.
ஷைத்தானுடைய பண்பு பெருமை குணமுடைய இருக்கக்கூடிய ஒரு பண்பு. அவனுடைய உள்ளம் முழுவதுமாக பெருமை இருக்கும். அதே நேரத்துல நபிமார்களுடைய பண்பு பெருமை இல்லாது ஷுக்குர் செய்யக்கூடிய, நன்றி செலுத்தக்கூடிய ஒரு பண்பை அவர்கள் அடைந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தொழுது கொண்டிருந்தார். தஹஜ்ஜத் நேரத்தில் தொழுது கொண்டிருந்தார். இந்த ஹதீஸ் நமக்கு தெரியும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருந்த அந்த நிலையை பார்க்கிறாங்க. எப்படி தொழுதுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, கால்கள் வீங்க வீங்க தொழுது கொண்டிருந்தார்கள். கண்கள்ல இருந்து கண்ணீர் வர வர தொழுது கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு முன்னாடி குஷூவோடு இருந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பற்றி அச்சத்தோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தொழுது கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாடி நனைந்தது. அந்த தாடியிலிருந்து வரக்கூடிய சொட்டு சொட்டு வரக்கூடிய அந்த கண்ணீர் அவர்களுடைய கால் பாதத்தை சுத்தி இருந்ததாக வரக்கூடிய ரிவாயத்தை பார்க்கிறோம். அன்பானவர்களை, இந்த நிலையை பார்க்கக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர் தானே நீங்கள்? யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்றவர் தானே நீங்கள்? சொர்க்கம் உறுதியாக்கப்பட்டவர் தானே நீங்கள்? உங்களுடைய முன் பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டாச்சே, எதற்காக இப்படி அழுகிறீங்க? ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன்னாடி நிற்கும் பொழுது இவ்வளவு அழுக, இவ்வளவு நேரம் நின்று ஏன் தொழுகிறீங்க அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப நேரம் நின்று தொழுகிறாங்க. அந்த தொழுகையை பார்த்து அவர்கள் அப்படி கேட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் அப்தன் ஷக்கூராவாக, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நன்றி உள்ள நல்லடியாராக இருக்கக்கூடாதா ஆயிஷா என்று கேட்டார்கள். நான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நன்றி உள்ள நல்லடியாராக இருக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனக்கு தந்த அருட்கொடைகளை நினைத்து பார்த்தார். நபித்துவம், ஹாத்தமல் அம்பியீன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேசித்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்டதெல்லாம் கொடுத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன அழுத்தத்தில் இருக்கும் பொழுது, நபியே உன்னோடு நான் இருக்கின்றேன், கவலை கொள்ளாதீர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஆறுதலைத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இந்த சமூகம் புறக்கணிக்கும் பொழுது, புறக்கணிக்கப்படக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் பயம் கொள்ளாதீர்கள், புறக்கணிக்கிறவர்கள் புறக்கணித்துக் கொள்ளட்டும், அல்லாஹ் நான் உங்களோடு இருக்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தைரியத்தை கொடுத்தார். நபியே, நீங்கள் நின்று தொழும் பொழுதும் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன், ருக்கூல இருக்கும் பொழுதும் பார்த்து கொண்டிருக்கின்றேன், நீங்கள் சுஜூதில் இருக்கும் போதும் பார்த்து கொண்டிருக்கின்றேன், உங்களை நான் பார்த்து கொண்டேதான் இருக்கின்றேன், கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு எந்த துன்பமும் யாரும் நேர்த்து விட முடியாது, கவலை கொள்ளாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒவ்வொரு நேரத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய உறுதியான அந்த சப்போர்ட் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தார். அதெல்லாம் எண்ணி பார்க்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றார், அல்லாஹ்வுக்காக நின்று வணங்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றவன் நான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நன்றி சொல்லக்கூடிய பாக்கியத்தை பெற்றவன் நான் என்று உணர்கிறார்கள். அன்பானவர்களே, இந்த இரண்டு பண்பை நீங்க பாருங்க. ஷைத்தானுக்கு இருக்கக்கூடிய பண்பென்ன, அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு இருக்கக்கூடிய பண்பென்ன, இதுல எதை நாம எடுக்க போறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஷைத்தானுக்கு இருக்கக்கூடிய பண்பான இந்த கிபரை நாம் எடுக்க போறோமா, இல்ல நபிமார்களுக்கு இருந்த பண்பான ஷுக்ரை நாம் எடுக்க போறோமா? அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கையாக பதிவு செய்கிறான். யாரெல்லாம் ஷைத்தானுடைய பண்பான கிபரை தன்னுடைய வாழ்க்கையை எடுத்துக் கொள்வார்களோ அவர்களுக்கான எச்சரிக்கை பதிவாக அல்லாஹ் சொல்கின்றான். சூரத்துல் அராஃப்ல 146வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், சஅஸ்ரிஃபு அன் ஆயாத்தி அல்லதீன யதகப்பரூன ஃபில் அர்தி பிகைரில் ஹக். அல்லாஹ் சொல்கின்றான், யாரெல்லாம் இந்த உலகத்துல, இந்த பூமியில, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்த அந்த பூமியில எந்த ஒரு அதிகாரமும் இல்லாம, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு தான் எல்லா அதிகாரமும், எந்த அதிகாரமும் இல்லாத சாதாரண அடிமையாக இருக்கக்கூடிய இவர், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு இருக்கக்கூடிய கிபுரான இந்த கிபுரை அவர் எடுத்து உலகத்தில் நடந்து கொண்டிருந்தார் என்றால், உலகத்துல கிபுரோடு அவருக்கு உரிமை இல்லாத ஒண்ணு, கிபுர் என்பது அல்லாஹ்வுக்கு உரிமையான ஒண்ணு, பெருமை உடையவன் அல்லாஹ் தான். அல்லாஹ் சொல்கின்றான், அவனுக்கு உரிமை இல்லாத இந்த கிபரை இந்த உலகத்துல அவன் எடுத்து நடந்து கொண்டிருந்தான் என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், சஅஸ்ரிஃபு அன் ஆயாத்தி அல்லதீன யதகப்பரூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அத்தாட்சிகளில் இருந்தும் அவரை நாங்கள் திசை திருப்பி விடுவோம். ஒரு மனிதன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழிகேட்டில் தள்ளுறான்னா
ஒரு மனிதன் வழிகேட்டுக்குள்ள அவன் போறான்னா அதுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பண்பு என்னன்னா கிபுர் அவருக்கு இருந்து. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல மனிதர்களை வழிகேட்டில் தள்ள மாட்டான். நல்ல மனிதர்களை, உள்ளத்தில் தூய்மையான மனிதர்களை, கிபுர் இல்லாத மனிதர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பான், அவங்களுக்கு நேர்வழியை காட்டுவான். ஆனா கிபுர் உள்ள மனிதர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழிகேட்டில் தள்ளி விடுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வ இன் யரவு குல்ல ஆயத்தின் லா யுமினூ பிஹா. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஆயத்துக்கள் அவருடைய கண் முன்னாடி இருக்கும், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் அவர்களுடைய கண் முன்னாடி இருக்கும். ஆனால் அந்த அத்தாட்சிகளை அவர்கள் பார்க்க மாட்டார்கள் என்று சொல்கின்றார். பார்க்க மாட்டார்கள். அத்தாட்சிகளை பார்க்காதவர்களாக அவர்களை நாங்கள் மாற்றி விடுவோம். ஏனென்றால் அவர்களுக்கு கிபர் இருந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றார். அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ் சொல்கின்றார், வ இன் யரவு சபீல ருஷ்தி லா யத்தஹிதுஹு சபீலா. அல்லாஹ் சொல்கின்றார், அவர்கள் நேர்வழியை கண்டார்கள் என்றால் அந்த நேர்வழியில் பயணம் செய்ய மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஏன்? ஏன்னா அவங்களுக்கு கிபர் இருந்தது. நேர்வழியை கண்டால் நேர்வழியில் பயணம் செய்ய மாட்டார்கள், ஹிதாயத்தை கண்டால் ஹிதாயத்தை எடுத்துக் கொள்ள மாட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். நம்மள எத்தனை பேர் அது மாதிரி இருக்கும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான ஒரு வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல முஸ்லிமாக வாழுங்கள் என்று சொல்கின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்க்கும் பொழுது நல்லதை பார் என்று சொல்கின்றான். அல்லாஹ் சொல்கின்றான், பேசும் பொழுது நல்லதை பேசு என்று சொல்கின்றான். வியாபாரம் செய்தால் நல்லவற்றை வியாபாரம் செய் என்று அல்லாஹ் சொல்கின்றான். சாப்பிட்டால் ஹலாலம் தொய்யிபா, ஹலாலான உணவையே சாப்பிடு என்று அல்லாஹ் சொல்கின்றான். குடும்ப உறவுகளை பேண அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கட்டளையிட்ட விஷயங்கள்ல எவ்வளவு விஷயங்கள் நாங்கள் பொதுவோக்காக இருக்கின்றோம், செய்ய மறுக்கின்றோம். காரணம் என்ன? இதற்கெல்லாம் ஒரே ஒற்றை காரணம் தான். அல்லாஹ் சொல்கின்றான், இவர்கள் இதை பார்க்கிறார்கள், நேர்வழியை பார்க்கிறார்கள், ஹிதாயத்தை பார்க்கிறார்கள், ஆனால் எடுத்துக்கொள்ளவில்லை. காரணம், அவர்களுடைய உள்ளத்துல கிபர் இருந்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். அது மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்கின்றான், வ இன் யரவு சபீலல் கய்யி, அவர்கள் தீமையான தீங்கை பார்த்தார்கள் என்றால், அல்லாஹ் தடுத்த வழியை பார்த்தார்கள் என்றால், ஷைத்தானுக்கு மிகவும் பிடித்த வழியை அவர்கள் பார்த்தார்கள் என்றால், அந்த பாதையை பார்த்தார்கள் என்றால் அவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, யத்தஹிதுஹு சபீலா, யத்தஹிதுஹு சபீலா, அவர்கள் அந்த சபீலை தான், அந்த வழியை தான் அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். காரணம், அவர்களுக்கு கிபர் இருந்தது. சுப்ஹானல்லாஹ். ஷைத்தானுக்கு கிபர் இருந்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். மனிதர்கள்ல ஷைத்தானை பின்பற்றக்கூடியவர்களுக்கும் கிபர் இருக்கின்றது. அதனால் அவர்களுக்கு நேர்வழி கிடையாது. பெயர் அளவுல முஸ்லீமாக இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெயரை கொண்டு சொர்க்கத்துக்கு நம்ம தரமாட்டோம். பெயர் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு ஒண்ணுமே கிடையாது. எது முக்கியமானது என்றால் அவர் அந்த கொள்கையில் வாழ்ந்தாரா என்பதுதான் ரொம்ப முக்கியம். இஸ்லாமிய கொள்கையை உயிருக்கு மேல் நேசித்தாரா என்பதுதான் முக்கியம். அல்லாஹ்வுடைய தூதரை உயிருக்கு மேல் நேசித்தாரா என்பதுதான் அவரோட முக்கியம். அஷத்துல் ஹுப்ப லில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லாருக்கு மேலையும் அதிகமாக நேசித்தாரா என்பதுதான் ரொம்ப முக்கியம். அன்பானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நேசம், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நேசம் எவ்வளவு இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை நமக்கு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார், வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுதுஹு வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு. இதுதான், அவ்வளவுதான், ஒரே கட்டளை தான். உங்களுடைய தூதர் உங்களுக்கு ஒன்றை தந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள், உங்களுடைய தூதர் ஒன்றை விட்டு உங்களை தடுத்தார் என்றால் விட்டு விடுங்கள். சுப்ஹானல்லாஹ். இதுதான் சுன்னாவை பின்பற்றக்கூடிய முறை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்கதா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை செய்தார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கட்டளையிட்டார்கள் என்பது நம்மளுடைய காதுக்கு வந்துவிட்டது என்றால் செயல்படுத்துவது நம் மீது உள்ள கடமை. மாணவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்தை காரணம் காட்டுகின்றோம், பொருளாதாரத்தை காரணம் காட்டுகின்றோம், வாழ்க்கை முறையை காரணம் காட்டுகின்றோம். ரசூலுல்லாஹி சுன்னத்தை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முறையை நம்மளால, வழிமுறை நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளால நடத்தி கொள்ள முடியல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நீங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நேசிப்பது உண்மையாக இருந்தால், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பது உண்மையாக இருந்தால் நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நேசிக்கக்கூடிய உள்ளம் நமக்கு இருந்துச்சுன்னா ரசூலுல்லாஹை நாம பின்பற்றக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்துல
ஒரு காலமும் கிபிர் இருந்ததே கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சமூகத்துக்கும் ஒரு காலமும் கிபிர் இருந்ததே கிடையாது. யா இப்னு சௌதா, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அவர்களோடு ஒரு தடவை ஒரு சின்ன சங்கடம் ஏற்பட்டுச்சு. ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன சச்சரவு ஏற்பட்டுச்சு. கோபத்துல சொல்லிட்டாங்க, அபூதர் சொல்லிட்டாங்க, யா இப்னு சௌதா, கருப்பியின் மகனே என்று சொல்லிட்டாங்க. ஒரு வார்த்தை தான். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மிகப்பெரிய கோபம் வந்து விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நிச்சயமாக இதை நான் முறையிடுவேன், நான் இதை சும்மா விட மாட்டேன், முறையிடுவேன். போறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. யா ரசூலுல்லாஹ், இப்படி சொல்லிவிட்டார் அபூதர். என்ன சொன்னாங்க? யா இப்னு சௌதா என்று என்னை அழைத்து விட்டார், கருப்பின் மகனே என்று அழைத்து விட்டார், என்னுடைய தாயை இவர் அவமானப்படுத்தி விட்டார். யா ரசூலுல்லாஹ், இதுக்கு என்ன, நீங்க தான் தீர்ப்பு சொல்லணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபியை அழைத்து சொன்னார்கள், யா அபூதர், இன்னும் நீங்க ஜாஹிலியா பண்பிலிருந்து வெளியில வரலன்னு சொன்னாங்க. மடைமைத்தனத்திலிருந்து இன்னும் நீங்க வெளியில வரல. ஒரு வார்த்தை வெளிப்பட்டது. அபூதர் அவர்களுக்கு தெரியாமல் வெளிப்பட்ட ஒரு வார்த்தை, அறியாமல் அறியப்பட்ட ஒரு வார்த்தை. அதை கூட நீங்கள் வெளிப்படுத்த கூடாது, உங்களுடைய உள்ளத்தில் அப்படி இருக்கக்கூடாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அந்த சஹாபி என்ன செஞ்சாங்க தெரியுமா? பிலால் போய் சொன்னாங்க, யா பிலால், இன்னைக்கு வாங்க, மதீனாவில் இருக்கக்கூடியவர்கள் பார்க்கட்டும், யார் உயர்ந்தவர் யார் தாழ்ந்தவர் என்பதை பார்க்கட்டும். என்னுடைய நெஞ்சில நீங்க உங்களுடைய காலை வைங்க, யார் பெரியவர் என்பதை பார்க்கட்டும். நான் ஒண்ணும் இல்லாதவன் முன்னாடி. யாரு பிலால்? யாரு? ஒரு சாதாரண அடிமை. அபூதர் யாரு? பிறவியிலேயே அரபு. அவர் சொன்னார், எனக்கு பெருமை கிடையாது யா பிலாலை, நான் தெரியாமல் சொல்லிவிட்டேன். பிலால் அவர்கள் மன்னித்தார்கள். சுப்ஹானல்லாஹ், இவர்கள் தான் சஹாபாக்கள். சஹாபாக்களுடைய உள்ளத்துல பெருமை கிடையாது. சஹாபாக்கள் மனிதர்களை மனிதர்களாக பார்த்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியாக உருவாக்கினார். அன்பானவர்களை, கிபிர் இருக்கக்கூடிய உள்ளம் நிச்சயமாக சொர்க்கத்தில் தங்காது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு தர்ரத்தின் மினல் கிப்ர். ஒரு மனிதனுடைய உள்ளத்துல கிபர் கடுகளவு இருந்தாலும் நிச்சயமாக அவர் சொர்க்கத்துக்குள் நுழைய மாட்டார். சொன்னது யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொர்க்கத்தில் ஒரு காலமும் நுழைய மாட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள் சஹாபாக்கள், இந்த பெருமைனா என்ன யா ரசூலுல்லாஹ்? சொர்க்கத்துக்குள்ள நம்மை நுழைய விடாத அந்த பெருமைனா என்ன அப்படின்னு கேட்கப்படும் போது சொன்னாங்க, அல் கிப்ரு பத்ருல் ஹக். கிப்ர் என்பது பத்ருல் ஹக். ஒரு உண்மை வரும்பொழுது அதை புறக்கணிப்பது, சத்தியம் வரும்பொழுது அதை புறக்கணித்து பேசுவது. அல்லாஹ் கால ரசூலுல்லாஹ் என்று வரும்பொழுது இல்லை, என்னுடைய மூதாதையர்கள் இப்படித்தான் எனக்கு வழிகாட்டினார்கள் என்று சொல்லுவது. இது கிபருடைய உள்ளம் உள்ளவர்கள் தான் சொல்லுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதர்களை தாழ்த்தி பார்ப்பது. நான் பெரியவன், நீ தாழ்ந்தவன் தான். நான் இந்த தெருவில் பிறந்ததால் பெரியவன், நீ இந்த தெருவில் பிறந்ததால் தாழ்ந்தவன். சுப்ஹானல்லாஹ். நான் இந்த ஊரில் பிறந்ததால் பெரியவன், நீ இந்த ஊரில் பிறந்ததால் தாழ்ந்தவன். உனக்கு இந்த நேஷனாலிட்டி இருக்கிறதுனால நீ சிறியவன், நான் என்னுடைய நாடு பெரிய நாடு. நான் இந்த மொழி பேசுவதால் சிறந்தவன், நீ இந்த மொழி பேசுவதால் என்னை விட கம்மிதான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உள்ளம் பெருமையுடைய உள்ளம். இது மாதிரியான உள்ளம் நமக்கு இருந்துச்சுன்னா சுப்ஹானல்லாஹ், யார் மொழியை கொண்டும், யார் இனத்தை கொண்டும், யார் பொருளாதாரத்தை கொண்டும், யார் பிறந்த இடத்தை கொண்டும் பெருமை கொள்வார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹஜ்ஜத்துல் வதாயில் சொன்னார்கள், இப்படியான பெருமை என்னுடைய காலில் போட்டு நான் மிதித்து விட்டேன் என்று சொன்னார்கள். எனக்கு உனக்குமான ஒரே உறவு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லி, நீனும் நானும் சகோதரன். இன்னமல் முஃமினூன இஹ்வா, முஃமின்கள் அனைவருமே சகோதரர்கள். எந்த ஏற்றத்தாலும் நம்மளிடம் கிடையாது. நான் எந்த குடும்பத்தில் பிறந்தாலும் சரி, நீங்கள் எந்த குடும்பத்தில் பிறந்தாலும் சரி, நம்ம ரெண்டு பேரும் சகோதரன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சமூகம் இதுதான். மாணவர்களே, நம்மளுடைய உள்ளத்தை நாம உண்மையாக கேட்டு பார்க்க வேண்டும். நம்மளுடைய உள்ளத்தில் அப்படி இருக்குதா? நாம இந்த மாதிரியான பெருமை குணத்தோடு இருக்கின்றோமா என்றால் எவ்வளவு தொழுதாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலா உக்பிருக்கும் பி அஹ்லில் ஜன்னah, உங்களுக்கு சொர்க்கவாதிகளை பற்றி நான் கற்று தரட்டுமா, சொல்லி தரட்டுமா என்று கேட்டார்கள். கேட்டுவிட்டு சொன்னார், சொல்லிவிட்டு சொன்னாங்க, குல்ல பஈஃபின் முதபய்யிஃபின், யார் சொர்க்கவாதிகள்?
யார் கண்ணியமான உள்ளம் பெற்றவர்களோ, யார் இலகிய உள்ளம் பெற்றவர்களோ, யார் மற்ற மக்களை மதிக்க தெரிந்தவராக இருக்கிறார்களோ அவர்கள் தான் சொர்க்கவாதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லவ் அக்ஸம அலல்லாஹ், அல்லாஹ் மீது சத்தியமாக நான் ஒன்றை சொல்கின்றேன், லா அபர்ரஹு அலா உக்பிருக்கும், நான் அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கின்றேன், இந்த பி அஹ்லின் நார், யானி நரகவாதிகளை பற்றி நான் உங்களுக்கு கற்றுத் தருகின்றேன். அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, குல்லு உதுல்லின் ஜவ்வாதின் முஸ்தக்பிரின், திமிரு பிடித்தவர்கள், எதையும் கேட்க மறுக்கக்கூடியவர்கள், பெருமை குணமுடையவர்கள். இவர்கள்லாம் யாருன்னா நரகவாதிகள், சற்றும் பொறுமை இல்லாதவர்கள். அல்லாஹ் சொல்கின்றான், என்னுடைய வாழ்க்கையில் இப்படியாக இருக்கின்றதே, நான் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்கின்ற எந்த நிலைப்பாடையும் எடுக்காதவர்கள். எவ்வளவு பயான் கேட்டாலும் இந்த காதில் கேட்டுவிட்டு அந்த காதில் விடக்கூடியவர்கள். அல்லாஹ் சொல்கின்றான், நிச்சயமாக நினைவூட்டுதல்ல உங்களுக்கு பலன் இருக்கின்றது. சயதக்கரு மையக்ஷா, யாருக்கு பலன் இருக்குதுன்னா, உள்ளத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பயத்தை சுமந்தவர்களுக்கு. பெருமையை சுமந்தவருக்கு கிடையாது. எவ்வளவு தர்பியா எடுத்தாலும், எவ்வளவு பயான் எடுத்தாலும், எவ்வளவு குத்துபாவில் இருந்தாலும் பெருமை உடைய உள்ளவர்கள், பெருமை உள்ளம் உள்ளவர்கள் நிச்சயமாக மாற்றத்தை செய்து கொள்ள முடியாது. இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம், சமூகத்தில் மாற்றம் வர வேண்டும் என்று ஆசை கொள்ளக்கூடியவர்கள், இந்த சமூகம் உயர்ந்த இடத்துக்கு போக வேண்டும் என்று ஆசை கொள்ளக்கூடியவர்கள், சமூகம் எல்லா நிலைகளிலும் செழிப்பாக இருக்க வேண்டும் என்று ஆசை கொள்ளக்கூடியவர்கள் உங்களிடம் மாற்றத்தை ஏற்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றார். பெருமை என்பது நம்முடைய வாழ்க்கையை கெடுத்துவிடும் சகோதரர்கள். பெருமை இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமையை விட்டும் என்னை உங்களை பாதுகாப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்பான பெருமை சகோதரர்களே, சகோதரிகளே, பெருமை என்பது மூன்று வகைப்படும். பெருமை என்பது மூன்று வகைப்படும். அதுல முதலாவது என்னன்னு சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் நம்முடைய பெருமையை வெளிப்படுத்துதல் மிக மோசமான ஒரு பண்பு. படைத்த ரஹ்மானிடம் பெருமையை வெளிப்படுத்துதல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமை உடையவன். அந்த பெருமை உடையவனிடம் நாம பெருமையை வெளிப்படுத்துதல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாக்கிறார். அல்லாஹ் சொல்கின்றான், வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிபு லக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம், உங்களுடைய ரப்பிடம் நீங்கள் துஆ செய்யுங்கள். அந்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாததி சயதுகுலூன ஜஹன்னம தாகிரீன். எனக்கு செய்யக்கூடிய இபாதத்துகள்ல யாராவது பெருமை கொண்டீர்கள் என்றால், என்னை வணங்கக்கூடிய வணக்க வழிபாடுகள்ல யாராவது பெருமை கொண்டீர்கள் என்றால், அல்லாஹ் சொல்கின்றான், நிச்சயமாக நாங்கள் உங்களை நரகத்துல தள்ளி விடுவோம் என்று சொல்கின்றான். நரகத்தில் தள்ளி விடுவோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். அது என்ன இபாதத்துல பெருமை அப்படின்னா, அல்லாஹ் இதுக்கு முன்னாடி வசனத்துல சொல்றான் இல்லையா, வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிபு லக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் உங்களுடைய பிரார்த்தனையை கேளுங்கள். அல்லாஹ்விடம் மட்டும் தான் பிரார்த்திக்க வேண்டும். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். யா அல்லாஹ், உன்னையே நாங்கள் தொழுது வணங்குகின்றோம், உன்னிடமே நாங்கள் துஆ செய்கின்றோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகின்றோம். இஸ்திஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட தான் இருக்கு. உதவி தேடுதல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட தான் இருக்கு. இஸ்திகாஸா பாதுகாப்பு தேடுதல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட தான் இருக்கு. தவக்குல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட தான் இருக்கு. தக்வா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட தான் இருக்கு. ஹவுஃப் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட மட்டும் தான் இருக்கு. பயம், தவக்குல் தேடுதல், நம்பிக்கை வைத்தல், அல்லாஹ்வை வணங்குதல், துஆ செய்யறது, இது எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட மட்டும் தான் இருக்க வேண்டும். அல்லாஹ் வேண்டி மற்றவர்களிடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், இவர்களுக்கு உள்ளத்தில் திமிர் இருக்கின்றது, கிபர் இருக்கின்றது. இடையில ஒரு வீடியோ நான் பார்த்தேன். ஒரு சகோதரர் சொல்றாரு, ஒரு ஆலிம் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, கேள்வி கேட்கப்படும், கபர் ஜியாரத் செய்யலாமாங்கிறது கேள்வி. நீங்களாம் பார்த்திருப்பீங்க அந்த வீடியோ. கபர் ஜியாரத் செய்யலாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் கபர் ஜியாரத்தை ஹராமாக்கி இருந்தார்கள். பிறகு கபர் ஜியாரத்தை ஹலாலாக்கினார்கள். கபர் ஜியாரத் செய்யலாம், கபருக்கு போகலாம்.
என்ன செய்யணும் அங்க போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லத் தியார் மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு லாஹிகூன் அஸ்அலல்லாஹு லனா வ லக்கும் ஃபில் ஆஃபியா. இந்த துஆவை தர எதுவுமே செய்யக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லத் தியார், இந்த கபூர்ல இருக்கக்கூடிய கபூர்வாசிகளே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக, உங்களுக்கு அல்லாஹ் ஆஃபியத்தை தரட்டும், கபூர் வேதனையிலிருந்து உங்களை பாதுகாக்கட்டும்னு அவங்களுக்காக துஆ செய்யும். நிச்சயமாக ஒரு நாள் நாங்களும் மரணிப்போம், நாங்களும் இந்த கபர் குழிக்கு வருவோம், அல்லாஹ் எங்களுக்கு இந்த ஆஃபியத்தை தரட்டும்னு துஆ செஞ்சுட்டு வந்தோம். ஆனா இன்னைக்கு அதுவா நடக்குது? இன்னைக்கு அதுவா நடக்குது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அன்றி மற்றவர்களிடம் பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு கேந்திரமாக இன்னைக்கு தர்காக்கள் உருவாகிறது. இதை பற்றி பேசும்போது அவர் சொல்றாரு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்க வேண்டும், இது அல்ல இஸ்லாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி வழிகாட்டல, கபரை எழுப்ப சொல்லல, அதற்கு புடவை போத்த சொல்லல, அதுக்கு விளக்கேத்த சொல்லல, வெள்ளிக்கிழமையான அதுக்கு போய் தண்ணி வைக்க சொல்லல, அந்த தண்ணியை குடிக்க சொல்லல, அது பரக்கத்துன்னு சொல்லல. எங்கேயும் இது மாதிரியான வணக்க வழிபாடுகளை, நூதனங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. குல்லு பித்அத்தின் பலாலா குல்லு பலாலத்தின் ஃபின்னார், எல்லா நூதன வழிபாடுகளும் நிச்சயமாக நரகத்தில் கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்கும். இதெல்லாம் பித்அத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. இது அந்த ஆலிம் சொல்றாரு, இப்படி செய்யக்கூடாது. கபருக்கு பெண்கள் போகலாமா? கேள்வி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கபருக்கு ஜியாரத் செய்யக்கூடிய பெண்கள் மீது அல்லாஹ்வுடைய லஅனத் உண்டாவதாக, அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த ஹதீஸை மேற்கோள் காட்டி சொல்றாரு, சொல்லக்கூடாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராமாக்கிட்டாங்க. அன்பானவர்களே, மாற்று கொள்கையில் இருப்பதாக அவரை சொல்கிறாங்க. ஆனா அவர் சொன்னது ஹக்கு, அவர் சொன்னது சத்தியம். அந்த சத்தியத்தை சொன்னதற்காக அவர் சமூக ஊடகங்கள்ல மிகப்பெரிய புறக்கணிப்புக்கு ஆளாகிறார். அவருக்கு எதிராக இன்னைக்கு ஏகப்பட்ட அறிக்கைகள் விட்டிருக்கிறார். அன்பானவர்களை, கிபுர் இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய வேலை இது. கால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடமே துஆ செய்யுங்க என்பதை பிரதிபலித்த, அதை சொன்ன இந்த ஆலிம்க்கு இந்த நிலைமைன்னு சொன்னா, அதற்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் அனைவருக்கும் கிபர் இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உள்ளத்தோடு அவர்கள் மரணித்தால் நிச்சயமாக சொர்க்கத்தை தரமாட்டார். அல்லாஹ்வை வணங்குறோம், அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று சொன்ன வார்த்தைக்காக அவர் கண்டிக்கப்படுகின்றார் என்றால் என்ன மாதிரியான இஸ்லாத்தை அவர்கள் புரிந்து கொண்டார்கள்? எது இஸ்லாமாக அவர்களுக்கு கற்பிக்கப்படுகின்றது? எது கொள்கையாக அவர்களுக்கு கற்பிக்கப்படுகின்றது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். இரண்டாவது வகையான கிபர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக போகக்கூடிய கிபர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இன்னா அர்சல்னா இலைக்கும் ரசூலன் ஷாஹிதன் அலைக்கும் கமா அர்சல்னா இலா ஃபிரௌன ரசூலா. ஃபிரௌனுக்கு எப்படி நாங்கள் தூதரை அனுப்பினோமோ அதுபோல் உங்களுக்கு நாங்கள் தூதரை அனுப்பியிருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை நமக்கு கற்றுத் தந்தார்களோ அதுதான் ஷரியத், அதுதான் வாழ்க்கை, அதுதான் நம்முடைய உயிர் மூச்சு, அப்படிதான் வாழ வேண்டும். அதை விட்டுவிட்டு நாம வேறொரு பாதையை தேர்ந்தெடுத்தோம், அதற்கு வேறொரு பெயரை சொன்னோம் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கின்றான், ஃபஅஸா ஃபிர்அவுனு ரசூல ஃபஅഖذனாஹு அഖ்தன் வபீலா. அல்லாஹ் சொல்கிறான், ஆனால் ஃபிர்அவுன் வேறொரு பாதையை தேர்ந்தெடுத்தான், தூதர்களுக்கு அவன் கட்டுப்படவில்லை, ஃபிர்அவுன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கட்டுப்படவில்லை, ஆதலால் அவனை இறுக்கி பிடித்தோம் என்று சொல்கிறான். என்ன செஞ்சாங்கிறது நமக்கு தெரியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹர்ரம் 10வது நாளை கடந்தா நம்ம வந்திருக்க வரலாறெல்லாம் நமக்கு தெரியும். கடல்ல மூழ்கடிச்சாங்க, அந்த கூட்டத்தையே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இல்லாமல் ஆக்கினான். ஃபிர்அவுனை அழித்த அதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் அதே தகுதியோடு அதே சக்தியோடு இன்னும் இருக்கிறான். ரப்புல் இஸ்ஸா இன்னும் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நாம் மதிப்பளிக்கவில்லை என்றால், அன்பான இளைஞர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கியது இளைஞர்களைத்தான், பெரியவர்கள் அல்ல. இளைஞர்கள் அவங்களுடைய வயசுல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கட்டுப்படாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்றால் அல்லாஹ்வால் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்பது நிச்சயம். அதே நேரத்துல இளமை காலத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள் என்றால் சஹாபாக்களுக்கு நிகராக நிச்சயமாக அவர்கள் வாழ்வார்கள். அன்பானவர்களே, அப்படியான இளைஞர்கள் நம்முடைய பகுதியில் வந்து விட்டார்கள் என்றால் ஃபித்னாவை பற்றி நமக்கு கவலையே கிடையாது, அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். இளைஞர்கள் அந்த ஃபித்னாவுக்கு எதிராக போராடுவார்கள். இன்னைக்கு இளைஞர்களே பெரிய ஃபித்னாவாக மாறி இருக்கிறார்கள் என்பதுதான் வருத்தத்துக்குரிய விஷயம். அன்பானவர்களே, நாம சொர்க்கத்துக்குள்ள போகணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 7 கூட்டத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிலையை தருகின்றான்.
அதுல ரொம்ப முக்கியமான ஒரு கூட்டம் யார் தெரியுமா? ஷாபுன் நஷா பி இபாதத்தில்லாஹ். ஷாபுன் நஷா பி இபாதத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய இபாதத்திலேயே தன்னை வளர்த்தவர், அவருடைய இளமை காலத்தை வளர்த்தவர். ஷாபுன் நஷா, வளர்த்தவர். சுப்ஹானல்லாஹ். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தொழக்கூடிய இளைஞர்கள் உருவாக வேண்டும், ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய இளைஞர்கள் உருவாக வேண்டும். ஃபஜர் தொழுகையில முன் வரிசையில இளைஞர்கள் அலங்கரித்தால், பள்ளியை ஃபஜர் தொழுகையில முன் வரிசையை இளைஞர்கள் அலங்கரித்தார்கள் என்றால், அல்லாஹ்க்கு முன்னாடி பணிந்து நின்றார்கள் என்றால், அந்த சமூகத்துக்கு வெற்றி என்பது நிச்சயமானது. அன்பான இளைஞர்களே, ஒரு காலமும் இதை நீங்க விட்டுறாங்க. இரவுல லேட்டா தூங்குறது ஒரு காலம் அதை செஞ்சிடாங்க. மொபைல் போனை பார்த்துட்டே இருக்கிறது ஒரு காலம் அதை செஞ்சிடாங்க. உங்களுடைய ரிசோர்ஸ், உங்களுடைய திறமைகள் இந்த சமூகத்துக்கு தேவை. அந்த திறமைகளை தேவையில்லாம இந்த ஸ்மார்ட் போனுக்குள்ள ஒழித்து விடாதீர்கள். வெளியில வாங்க, தஅவா செய்யுங்க, மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய தோல்ல மிகப்பெரிய பொறுப்பு இருக்கின்றது. குல் ஹாதிஹி சபீலி அத்உ இலல்லாஹ் அலா பஸீரா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார், ஆனா வ மன் தபஅனி. அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய அழைப்பாளராக நபியே நீங்கள் இருங்க, நீங்களும் உங்களை பின்பற்றியவர்கள். ஆனா வ மன் தபஅனி. பண்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தூதருக்கு நாம் கட்டுப்படும். இறுதியாக மிக முக்கியமான ஒரு உபதேசம் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான். ஷைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ல கேட்கல. قال ما منعك الا تسجد. ஏன் நீ சுஜூத் செய்யலன்னு ஷைத்தான்ட்ட கேட்கும் பொழுது அவன் சொல்றான், قال انا خير منه خلقتني من نار وخلقته من طين. யா அல்லாஹ், நான் அவரை விட சிறந்தவன், ஆதமை விட சிறந்தவன். ஏன்னா என்னை நீ நெருப்பால் படைத்திருக்கிறாய், அவரை நீ வெறும் களிமண்ணால் படைத்திருக்கிறாய், அதனால் அவரை விட நான் சிறந்தவன் என்று சொன்னான். அன்பானவர்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, இது மிகப்பெரிய ஒரு தலைப்பு. இந்த ஹுத்பாவுல சொல்லப்படக்கூடிய செய்தியை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த பண்பு நம்மிடம் இருந்தால், என்னை விட இவர் தாழ்ந்தவர் தான் என்கின்ற பண்பு நமக்கு இருந்தால், நம்முடைய இபாதத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது. ஷைத்தானுடைய பண்பு நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்றது, இப்லீஸுடைய பண்பு நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்றது. தாய்மார்களே, சகோதர சகோதரிகள், எச்சரிக்கையாக எனக்கும் உங்களுக்கு நான் பதிவு செய்து கொள்கின்றேன். அனைவரையும் சமமாக பாருங்கள். ஃபஜர் தொழுததாலேயே நான் சிறந்தவன் கிடையாது. இன்னைக்கு பள்ளிவாசல் விட்டு வெளியில போகும்போது சுப்ஹானல்லாஹ் அவ்வளவு பெருமையோடு போறது. தொழாதவர்களை நாம் பார்க்கும் பொழுது சிறுமையாக பார்க்கிறது. இவெல்லாம் ஒரு ஆளான்னு பார்க்கிறது, இவெல்லாம் நரகத்துக்கு போறான் அப்படிங்கிற மாதிரி பார்க்கிறது. கொஞ்சம் தாடி வச்சுட்டோம்னு சொன்னா நம்ம தான் பெரிய ஆள், தாடி வைக்காதவெல்லாம் ஒண்ணுமே இல்லை. சதக்கா கொடுத்துட்டா நம்ம தான் பெரிய ஆள், சதக்கா கொடுக்காதவெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நம்மளுடைய சிந்தனை நிலைப்பாடு இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு உள்ளத்துல பெருமை இருப்பதாக அர்த்தம். நீ வஜ்ஹில்லா, அல்லாஹ்வுக்காக தொழுகின்றோம், அல்லாஹ்வுக்காக சதக்கா கொடுக்கின்றோம், அல்லாஹ் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற பயத்தோடு இருக்கின்றோம். ஹவுஃபும் ரஜவும் நமக்கு இருக்கின்றது, ஆதரவும் பயமும் நமக்கு இருக்கின்றது. மற்றவர்கள் தொழுகிறார்கள், தொழவில்லை, அதல்ல என்னை தீர்மானிக்கக்கூடியது. நான் அல்லாஹ் முன்னாடி நிற்கணும், என்னுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா என்பதுதான் ரொம்ப முக்கியமானது. மற்றவர்கள் தொழவில்லை என்றால் அவர்களிடம் தொழச் சொல்லி நாம அவங்ககிட்ட தஅவா செய்ய வேண்டுமே தவிர அவர்களை புறக்கணிக்க கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் புறக்கணிச்சிட்டோம். நிறைய பேர் வழிகேட்டில் இருக்கிறான், தொழுக மாட்டான், அது பண்றான், இது பண்றான், புறக்கணிச்சுட்டு அவங்ககிட்ட போய் தஅவா செய்தமானா இல்லை. இதெல்லாம் பெருமையுடைய பண்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் எதை கொண்டும் பெருமை இல்லாதவராக, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு தான் முழு பெருமை இருக்கின்றது. நாம் அல்லாஹ்வுடைய அடிமை என்கின்ற உள்ளத்தோடு வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.